டாக்குமெண்ட்டு கிட்டத்தட்ட என்ன மாத்திரமே எங்கள் தரப்பில் மாத்திரமே 25 மணி நேரம் கேட்டிருக்கு. பல தடவை அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது எனக்கு மறைச்சிருத்து தெரியலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்நிய தேதியிலே அந்த 1910 கவர்மெண்ட் ரெவன்யூன்னு போட்ட இனாம் பட்டயத்து அன்னைக்கு அதே தேதி தான் அது. ஐஎஃப்ஆரில் கையெழுத்து போட்டதும் டைட்டில் டீடில் கையெழுத்து போட்டதும் ஒரே தேதி, ஏப்ரல் 1910. அந்த தேதி அன்றைக்கி ஒரே இதில் போடுறவரை இதில் மக்கள் குடியிருக்கான்னு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அங்கே போய் சொத்தை பூரா கோயிலுக்கு நெய் கொடுப்பாரா? விட்டாங்கன்னா எல்லாத்தையும் இடித்து, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் திருக்கோயில் இடம்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். தற்போது வீடெல்லாம் இடின்னு தான் உத்தரவு போட்டிருக்காரு. நாளைக்கு எக்ஸிக்யூஷன் போடுவான், போட்டு இப்படியே விட்டுட்டா இடித்து காலி பண்ணி கொடுக்குறோம். கண்ணை திறந்தாதான் டாக்குமெண்ட். இந்த கேஸில் நீதிபதி எங்களோட ஆவணங்களை கண்ணை மூடின்னு தான் பார்த்துருக்கேன். அதில் ஒன்றும் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸ்ரீரங்கம் திருக்கோவில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றப்பட்ட திருக்கோயில் ஆகும். அப்பொழுது இந்த 7 பிரகாரங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆதியில் இந்த திருக்கோவில் 3 பிரகாரங்கள் அதற்கு உள்ளே தான் இருந்தது. அதன் பிறகு இந்த திருக்கோவில் விரிவடைக்கப்பட்டது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முகமதியர்கள் இந்த கோவிலை சூறையாடியது எல்லோருக்கும் தெரிந்தது. அப்பொழுது இந்த கோவில் பாதுகாப்பதற்கு எதுவும் இல்லை. ஆகவே 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டுகளில்தான் கிருஷ்ணதேவராயர் மற்றும் விஜயநகர் மன்னர்களால் சில மாற்றங்கள் இந்த திருக்கோவிலுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதில் ஒன்றுதான் சேஷராய மண்டபம் ஆகும். இந்த சேஷராய மண்டபம் தற்பொழுது உள்ள ராஜகோபுரத்தின் முதல் தளத்தில் வைக்க வேண்டிய சிற்பங்கள் என்றும் வரலாறு கூறுகிறது. இந்த முகமதியர்கள் இந்த திருக்கோயிலை சூறையாடியதை ஒட்டி இதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த திருக்கோவிலை விரிவடைக்க செய்தனர். 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டுகளில் 5, 6, 7 பிரகாரங்களாக உருவாக்கப்பட்டது. அந்த பிரகாரங்கள் உருவாக்கப்பட்டதே இது ஸ்ரீரங்கம் திருக்கோவில் மட்டுமல்லாமல் திருக்கோவில் மற்றும் கோட்டை என்று நாம் சொல்லலாம். இதை அரங்கனை பாதுகாப்பதற்காகவும் அரங்கனையுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களை நிறுத்துவதற்காகவும் ஏற்பட்டதாகும். வெள்ளையம்மாள் என்பவர் கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரத்தில் நின்று உத்தர வீதியில் உள்ள வெள்ளை கோபுரத்தில் நின்று முகமதியர்களை தடுத்த வரலாறு உண்டு. அதன் பிறகு 16, 17வது நூற்றாண்டுகளிலேயே சுமார் 40,000 மக்கள் இந்த திருக்கோயிலை சார்ந்து குடியிருந்து வந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. பல பேர் வீடுகள் கட்டி 5, 6, 7 பிரகாரங்களும் அதற்கு பின்னால் தற்பொழுது திருவானைக்காவல் ட்ரங்க் ரோடு வரை உள்ள சொத்துக்கள் ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டது என்று தேவஸ்தானத்தால்
1963க்கு பிறகு தான் உரிமை கொண்டாட வேண்டும் என்று வழக்குகள் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு திருக்கோவில் இந்த சொத்துக்களுக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும், சொத்துக்களில் உள்ள வரி மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் நிதர்சனம். அதையே தான் அவர்களும் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். 1865 இனாம் கமிஷனர் இந்த சொத்துக்கள், நிலங்கள், வீடுகள், தோப்புகள் இது எல்லாமே எடுத்து ஆய்ந்து தான் ஒரு பட்டயம் கொடுத்துருக்காங்க. அப்போ பட்டயம் கொடுக்கும்பொழுது இனாம் பட்டயம் தான் கொடுத்தாங்களே ஒழிய, அப்போ திருக்கோவிலால் மன்னர்களால் கொடுக்கப்பட்ட பட்டயத்தை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஏன்னால் அந்த காலத்தில் பட்டயம் இருந்ததாக ஆவணங்கள் எதுவும் இல்லை, கல்வெட்டுகளும் இல்லை. ஆகவே இனாம் கமிஷனர் அவங்க பார்க்கும்போது இதை கவர்மெண்ட் ரெவன்யூ தான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏன்னா மக்கள்லாம் அனுபவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, அந்த காலத்தில் இருந்த நிலங்கள், தோப்புகள். 2, அந்த காலத்தில் இருந்த வீடுகள். அந்த தோப்புகள் இருந்ததுக்கெல்லாம் ஒரு என்ட்ரி ஒன்று வருது, அதே போல் வீடுகள் உள்ளதுக்கு ஒரு தனியாக ஒரு என்ட்ரி வருது. 865க்கு அப்புறம் 1898 இனாம் கமிஷன் பட்டயம் கொடுத்ததுக்கு, அதாவது ரெனியூவல்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி 1898 இந்த வீடுகள் இருந்த இடத்த தனியாக பிரிக்கிறாங்க. பிரித்தப்போ 134 ஏக்கர் 99 சென்ட் 2 ஐட்டமாக பண்ணி அதில் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதில் காலம் 21ன்னு ஒன்று வருது. அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்கோயிலில் மூலஸ்தானத்திலிருந்து 4வது சுவர், சுற்றுச்சுவர் வரை உள்ளது கோவில் புறம்போக்கு என்றும், 4க்கு பிறகு உள்ளது, அதாவது கிராம நத்தம், வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு, அதான் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு என்ட்ரி வந்துடுது. அதே கால கட்டத்தில் ஒரு இடத்துல நத்தம் புறம்போக்குன்னு சொல்லிட்டா, இன்னொன்று வில்லேஜ் சைட்டு புறம்போக்குன்னு சொல்லிட்டான். இது 2மே நத்தம் புறம்போக்கு தான். அந்த நத்தம் புறம்போக்கு தான் இப்போ மெயினாக இந்த கேஸுகள்லாம் வந்தது. 1910 டைட்டில் டீடை ரெனியூ பண்ணுறாங்க. ரெனியூ பண்ணும்போது நத்தம் புறம்போக்குன்னு திருப்பி அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ரெவன்யூ ரெக்கார்டில் போட என்ட்ரி தான் கரெக்டுன்னு இனாம் கமிஷனரே சொல்கிறார், ராபர்ட் கிளெக். அவரே தான் டைட்டில் டீட்லேயும் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த டைட்டில் டீடில் நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரெவின்யூ அப்படின்னு போட்டுட்டு அந்த ரெவின்யூ எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு 948 ரூபா 10 பைசா அப்படின்னு அந்த ரூபாயையும் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே இனாம் ஒழிப்பு சட்டத்தின் போது கோவிலோட உரிமை, அதாவது மேல்வாரமோ இல்லை இருவாரமோ இருந்தால் ஒழித்து அதுக்கு தஸ்தி அலவன்ஸ்னு ஒன்று கொடுக்கணும். இந்த டைட்டில் டீடு 1027க்கு தஸ்தி அலவன்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆவணத்தையும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கி தாக்கல் பண்ணிடணும். அதாவது தஸ்தி அலவன்ஸுக்கு வருஷம் காம்பன்சேஷன் கொடுக்கணும், மொத்த காம்பன்சேஷன் கிடையாது. இன்னிவரையிலும் கொடுத்துருந்தோம். நாங்கள் அதுக்கு வாங்கி ஒரு வருஷம் இதுக்கு எடுத்து போட்டிருக்கோம். அனந்தராமன் சாட்சியும் வாங்குகிறோம்னு சொல்லியிருக்கான். ஒரு இடத்துல என்ன சொல்கிறான், இந்த சொத்துக்கு வாங்கலைங்கிறான். இன்னொரு இடத்துல மொத்தத்திற்காக கொடுக்கப்பட்டது. அந்த காம்பன்சேஷன் சட்டத்தில் எப்படி கொடுப்பான்னா, டைட்டில் டீடு ஒன்றுக்கு மொத்தமாக கொடுப்பான். டைட்டில் டீடு 1 ஏக்கருக்கு 1, 1/2 ஏக்கருக்கு 1ன்னு மாற்றிலாம் கொடுக்க மாட்டான். அதனால் அந்த செக்ஷன் 18 அந்த மாதிரியே இருக்குது. மொத்தத்துக்கும் கொடுத்ததா ஒரு ஆவணமும் இருக்குது. இப்போ என்ன ஜட்ஜு சொல்கிறாரு, டைட்டில் டீடு 1027 கொடுத்ததா சொல்கிறேன், ஆனால் இந்த சொத்துக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் எழுதுறாரு. எதை வச்சு எழுதுறாரு, யார் சொல்லணும் அதை? இப்போ கோவிலில் இந்த சர்வே நம்பருக்கு நான் வாங்கியிருக்கேன், இந்த சர்வே நம்பருக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டா அந்த ஆவணத்தை நான் எந்தெந்த சர்வே நம்பருக்கு வாங்குறேன்னு போட்டிருக்கலாம்ல, அவன்கிட்ட தானே இருக்கணும். நான் சொல்கிறேன் மொத்தத்துக்கே கொடுத்துருக்காயா அப்படின்னு 1027க்கு தான் டாக்குமெண்ட் அரசாங்கத்துலேருந்து வருது, அதை போட்டிருக்கோம். அதையும் மொத்த சொத்துக்கு, இந்த தாவா சொத்துக்கு கொடுக்கவில்லைன்னு எழுதுறாரு. எந்த அடிப்படையில் எழுதுறாருன்னு தெரியல. இது நாங்கள் சொன்னோம்னா பெர்வர்ஸ் ஃபைண்டிங் தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன்.
இப்போ கேஸுக்கெல்லாம் வந்து அந்த தேதியில் 1871 முனிசிபாலிட்டி வருது ஸ்ரீரங்கத்தில். அப்போ ஒரு ட்ரைனேஜ் ப்ரொப்போசல்னு கொண்டு வராங்க. அதாவது கழிவு நீர்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்து அந்த காலத்திலே பண்ணுறான். அது ஒரு ப்ரொப்போசல் வந்தோட நின்று போய்டு. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் 1921-22 வாக்கில் அதை ரினியூ பண்ணி இப்போ பணம் இருக்குது நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி நிலத்தெல்லாம் ஆர்ஜிதம் பண்ணுறாங்க. அது ஒரு 15 வருஷ காலகட்டத்தில் நடந்திருக்கு. அந்த ஆர்ஜிதம் பண்ணும்போது யாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வரும்போது கோவிலுக்கு மேல்வாரம்னு கொடுக்குறான், மக்களுக்கு வந்து சொத்தில் உரிமை இருக்குதுன்னு கொடுக்குறான். இது கோவில் வந்து கேஸும் போடுறாங்க, ஓபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ஜிதம் பண்ணி எங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அவங்க உரிமையை கேட்டு கேஸும் போடுறாங்க. அந்த கேஸெல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஒரு 2 கேஸ் மாத்திரம் ஹைகோர்ட் வரலும் போகிறாங்க. அதில் போய் இவங்களுக்கு திருக்கோயிலுக்கு மேல்வாரம் தான் இருக்குது. மேல்வாரம்னா என்னென்னா அரசுக்கு உரிய வருவாய் 2ஆக சொல்லலாம். மேல்வாரம் குடிவாரம்னா, குடிவாரங்கிறது அடிமனையிலையோ நிலத்திலே உள்ள உரிமை. மேல்வாரங்கிறது அரசாங்கத்துக்கு மக்களால் கொடுக்கப்பட வேண்டிய வரி. இந்த வரிங்கிறது எல்லா சொத்துக்கும் வரி போடலாம். கோவிலுக்கும் வரி உண்டு, கோவில் சொத்துக்கும் வரி உண்டு. அது சாவரின் பவர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க வந்து இந்த சாவரின் பவருங்கிறது இப்போது ஃபுல் பெஞ்சில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சவுத் இந்தியாவில் அந்த காலத்துலேருந்து, அதாவது நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க 4 ஸ்டேட்டையும் சேர்த்து, இதில் வந்து சாவரின் அதாவது அரசுக்கு என்றைக்குமே அடிமனையில் உரிமை இருந்ததில்லை. ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டில் உண்டு, அதை கொண்டு வந்து இங்கே அதையே நம்ம நாட்டிலையும் உரிமை கொடுக்கணும்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து 100 வருஷத்துக்கு மேலே, அதாவது நான் சொல்கிறது 1915 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, 1904 இருக்குது. அதாவது என்னென்னா அந்த காலத்திலே அரசுக்கு அடிமனையில் உரிமை கிடையாது. இதுக்கு மேலே ஒரு படி போனால் அந்த காலத்து முகலாயர்கள், எம்பரர் அதாவது அக்பர், அவுரங்கசீப், இவங்க எல்லாமே மக்கள்கிட்டேருந்து சொத்தை வாங்கினதாக ரெக்கார்டு இருக்குது. அரசாங்க சொத்துனா அவன் ஏன் போய் வாங்க போகிறான்? அதாவது இந்த ஊர்லெலாம் உங்களுக்கு 1000 வருஷமாக விளைச்சல் நிலங்கள் இருந்தது. காவேரி டெல்டா பகுதி 1000 வருஷம் ரெக்கார்டு இருக்குது. அதாவது விவசாயம் பண்ணதுக்கு ஒருத்தன் விவசாயம் பண்ணுறவன் ஓனரா சொத்துக்கு, இல்லை அரசாங்கம் ஓனராங்கிற ஒரு கேள்வி வரும்போது விவசாயிகள் தான் ஓனர்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ ஒரு மாதத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஃபுல் பெஞ்சு தீர்ப்புலையும் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1963 ஒழிப்பு சட்டத்துக்கு முன்பு வரை கோவில் அவங்களுக்கு வந்து வெறும் கவர்மெண்ட் ரெவென்யூ தான் இருந்தாங்க. 1962 ஒரு மனு கொடுக்குறான் அந்த காலத்து ட்ரஸ்டியும் அந்த காலத்து ஈஓ ஒருத்தரும் கையெழுத்து போட்டு எங்களுக்கு மோகினி அலவன்ஸ்னு ஒன்று கொடுத்துட்ருக்கீங்க. அந்த காலத்தில் அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூங்கிறது மோகினி அலவன்ஸ், அந்த மோகினி அலவன்ஸை நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு 1962 கேட்டு அதை அந்த காலத்தில் அரசாங்கத்தில் நிராகரிச்சிருக்காங்க. அதை இந்த கோர்ட்டில் நாங்கள் தாக்கல் பண்ணோம், அவர் ஏற்றுக்கலை, அதை கடைசியில் கொண்டு வந்து போட்டிங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். 1963 தான் மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் வருது, ஆக்ட் 30/63. அந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி எஸ்டேட் அபாலிஷன் ஒன்று இருந்தது, திருவானைக்காவல்லாம் அதில் தான் வந்தது. என்னென்னா ஒரு ஊரையே இனாமாக கொடுத்துருந்தா, அது கிராமத்தையே ஒரு இனாமாக கொடுத்துருந்தா எஸ்டேட்னு வச்சு முதல்ல அதுக்கெலாம் தான் சட்டம் 48 வந்தது. அந்த சட்டத்தில் இந்த ஸ்ரீரங்கம்லாம் கட்டுப்படலை. ஏன்னா ஊரையே கொடுக்கல, ஊரில் சில சொத்துக்கள் தனியார் சொத்துக்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 30/63 ஒரு சட்டம் போடும்போது அந்த எஸ்டேட்டில் இருக்க கிட்டத்தட்ட அதே இதை தான் இதுலேயும் ஒழிக்கணும்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா ஆக்டோட பேரே இனாம் ஒழிப்பு சட்டம். இனாம்ங்கிறது அரசு கொடுக்கறது தான் இனாம். தனி மனிதன் ஒரு இறைவனுக்கு கொடுப்பது பேர் எண்டோமெண்ட்டுன்னு பேர். இப்போ நான் எனக்கு வந்து என்னுடைய கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் இது கோவிலுக்கு இந்த சொத்தை எழுதி வைக்கிறேன், இந்த பூஜை பண்ணுறதுக்கு எழுதி வைக்கிறேன், இவன் நாயனை வாசிக்கிறேன், இதை சர்வீஸுக்கு எழுதி வைக்கிறேன், இந்த மாதிரி எழுதி வச்சா அது பேர் எண்டோமெண்ட். நம்ம அந்த இதுக்கே உள்ளே போகலை.
ஏன்னா இது தனியார் எழுதி வைத்தது அல்ல. அரசாங்கம் கொடுக்கறது பேர் தான் இனாம், தனியார் கொடுப்பது என்டோமெண்ட்டு. இதவே ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி இப்போ சில தீர்ப்புகள்லாம் கரூரை நோக்கி வந்தது. பட் அந்த காலத்திலேயே இந்த இனாம்னு சொல்லிட்டா அரசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், வேறு யார் கொடுத்தாலும் இனாம் கிடையாது, ஸ்பெசிஃபிக் என்டோமெண்ட்டுன்னு அது ஹெச்ஆர்என்சி ஆக்டுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த கேஸெல்லாம் இனாம் தான், அட்மிட்டட்லி இனாம். 2 இனாம்லேயும் என்ன வகையான இனாம்? சர்வீஸ் கிடையாது. சர்வீஸுங்கிறது ஒரு கோவிலில் ஒரு இன்னார் இந்த இதை சர்வீஸ், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு விளக்கேற்றி வைக்கணும், கோவிலை க்ளீன் பண்ணணும், கோவிலில் நாயனம் வாசிக்கணும், தவில் வாசிக்கணும், இதெல்லாம் சர்வீஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சர்வீஸ் இல்லை, புஷ்ப கைங்கரியம், அதாவது ஒரு நந்தவனத்துலேருந்து எடுத்து புஷ்பத்தை கூட, இதெல்லாம் சர்வீஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சர்வீஸ் கிடையாது. இது கோவில் மெயின்டெனன்ஸுக்காக கொடுக்கப்பட்டது. அப்கீப்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், இல்லை மெயின்டெனன்ஸ். இதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸுங்கிறது இனாம் அரசு நேர கோவிலுக்கு கொடுத்துறது. சர்வீஸுங்கிறது எப்படின்னா, கோவிலுக்கு நேர இனாம் கொடுப்பது கிடையாது. அரசாங்கம் யார் சர்வீஸ் பண்ணுறானோ அவனோட தலைமுறை 2 சந்ததியர்களுக்கோ 3 சந்ததியர்களுக்கோ கொடுத்து இவன் இந்த கோயிலில் இந்த சர்வீஸ் பண்ண வேண்டியதுன்னு கொடுப்பாங்க. இந்த இனாம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அந்த இனாமை அரசு திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு முழு உரிமை உண்டு, பவர் ஆஃப் ரிசம்ஷன். இந்த இனாம் கான்செப்டே அதான். அதாவது இனாம் கொடுக்கறது, அதில் கடைசியில் ஒரு லைன் எழுதியிருப்பாங்க, ஸோ லாங் as தி பகோடா எக்ஸிஸ்ட், கோவில் இருக்கும் வரை, இல்லை அந்த சர்வீஸ்தார் உயிருடன் இருக்கும் வரை, இல்லை அவங்க 2 தலைமுறை இருக்கும் வரையெல்லாம் எழுதுவாங்க. எதுக்குன்னா அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கும்பொழுது திருப்பி அரசாங்கம் எடுத்து அதை யாருக்கு வேணால் அவங்க கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இந்த இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தப்போ இந்த சொத்துக்களை பூரா அரசாங்கம் எடுத்துக்கிறது. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டத்தில் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதை நீதிமன்றங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளது. அது டிரான்ஸ்ஃபர் கிடையாது, ரெசம்ஷன் தான். அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த உரிமையை என்றைக்கு வேணால் ரெஸ்யூம் பண்ணலாம். நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், எடுத்துக்கொண்டு இந்த இனாமை ஒழித்து நடுவில் உள்ள தரகர்களை இன்டர்மீடியட், அதாவது ஜமீன்தார், மிராஜ்தார், இவங்கள்லாம் போலிகார்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அவங்கள் தான் வாங்கி வாங்கி கப்பம் கட்டின்றான். நம்ம கப்பலை ஒட்டிய தமிழன் கப்பம் கட்டுற கேஸ் சொல்கிற மாதிரி ஜமீன்தார் அவன் கப்பத்தை வாங்கி ஆங்கிலேயருக்கு பணம் கட்டியிருந்தான். அதெல்லாம் ஒழிக்கணும்னு வந்த சட்டங்கள் இது. அதில் மிச்ச ஜமீன் ஒழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு கீழே இருந்த போலிகாரங்கிறவன் பேஷ்மி இவங்கெல்லாம் ஒழிக்கப்பட்டாங்க. ஆனால் கோவிலுக்கு இனாமாக கொடுத்த மானியங்கள் மொத்தம்தான் இப்போ சுமார் 5 லட்சம் ஹெக்டேர் இருக்கிறது தமிழ்நாட்டில், இந்த சவுத் இந்தியா மெட்ராஸ் பிரசிடென்சி. இவ்வளவும் எந்த ஒரு மன்னர்கிட்டையாவது அனுபவம் இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. என்னை பொறுத்தவரையில் இவ்வளவு சொத்துக்களும் மன்னர்கிட்ட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் சில சொத்துக்கள் இருந்திருக்க முடியும். அதாவது அன்ஆக்குப்பைடு ப்ராப்பர்ட்டிம்பாங்க, அதாவது யாருமே இல்லைன்னா அந்த சொத்து அரசாங்கத்துக்கு பாத்தியம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ குடியானவன் ஒருத்தன் இருக்கான், விவசாயம் பண்ணுறான், வீடு கட்டின ஒருத்தன் இருக்கான்னா அது அரசாங்கத்துக்கு பாத்தியம் இல்லை. இப்போ இந்த 63 சட்டத்துக்கு அப்புறம் முதல்ல இந்த டைட்டில் டீட் 1027 பொறுத்து கவர்மெண்ட் ரெவென்யூ தான் கொடுக்கப்பட்டது, கோவிலுக்கு உரிமை இல்லை அப்படின்னு செட்டில்மெண்ட் தாசில்தார் 1967 எல்லா கேஸ்லையும் ஒரு 500-600 கேஸாவது குறைந்தது இருக்கும், எனக்கு தெரிஞ்ச 1000 இருக்கலாம், எல்லாத்துலேயும் உத்தரவு போட்டாங்க. அவங்க ஏத்துண்டும் பேசாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 11 வருஷம், கிட்டத்தட்ட 11 வருஷம் கழித்து எங்களுக்கு இதை பற்றி தெரியல, அதனால் நாங்கள் அப்பீல் போடுறோம் அப்படின்னு எடுத்த அப்பீல் தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. 10 வருஷம் கழித்து அப்பீல் போட்டு அந்த அப்பீலில் எடுத்து இந்த வீடுகளை பொறுத்து அடிமனை கோவிலுக்கும் மேங்கூரை மக்களுக்கும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மேலே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது இந்த சட்டத்தில் சைட், ஹவுஸ் சைட், அதாவது வீட்டு மனைகளோ இருக்கிற வீடுகளோ பொறுத்து கோவில் எந்தவித உரிமையும் கோர முடியாது. அது எங்களுக்கு உரிமை இல்லைனாலும் அடிமனை அரசாங்கத்துக்கு தான் போகணும், கோவிலுக்கு கிடையாதுங்கிறது தான் சட்டம்.
இன்றையவரையிலும் அந்த சட்டம் தான் இருக்குது. அதை வச்சு தான் இப்போ இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது 2002-03 வாக்கில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு செக்ஷன் 22ன்னு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று வந்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டு. அதில் இதெல்லாம் கோவிலுக்கு சொந்தம்னு ஆட்சேபனையை கொடுக்க ஆரம்பித்தா தமிழ்நாடு பூரா. அது இதுவும் ஸ்ரீரங்கமும் அதில் வந்தது. அதன் பிறகு போய் இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க போய் அவன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தப்பட்டது. முதல் கட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் நிறுத்தப்பட்டதுக்கு ஒரு 28 கேஸ்கள் போட்டிருக்காங்க கோவிலில். அதில் ஏதோ இந்த 3 பிரகாரத்திற்கு மட்டும், அதாவது 5, 6, 7 பிரகாரத்திற்கு மட்டும் கேஸுகள் இல்லை. தாவாக்கள் 28 கேஸில் 5 கேஸுகள் மட்டும்தான் உத்தரவீதி, சித்திரவீதி, அடவலஞ்சானில் இருக்குது. பாக்கியெல்லாம் வெளியில் இருக்குது. அதுவே பல பேருக்கு தெரியல. இது 329.19 ஏக்கர் இந்த டைட்டில் டீடு 1027 கட்டுப்பட்டது. திருவானைக்காவல் ட்ரங்க் ரோடு வரலும் போகிறது. தெப்பக்குளமும், அதாவது கோவிலுக்கு மேல்புறம் உள்ள தெப்பக்குளமும் இதில் இருக்குது. அதில் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னா, இனாம் கமிஷன் 1910 பிரிக்கும்போது மொத்தம் 329 ஏக்கரில் ஒரு மேஜர் போர்ஷன், பெரும் பகுதியை வாய்க்கால், ரோடு அப்படின்னு சொல்லி பிரித்து அதுக்கெல்லாம் யாருக்கும் பட்டா கிடையாது, அரசாங்கத்துக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிறதுல ஒரு 134 ஏக்கர் 99 செட்டு நத்தம்புறம் போகும், அதையும் பிரிச்சுட்டாங்க. 64.65 ஏக்கர் எனக்கு சரியாது. அந்த சுமார் 65 ஏக்கர் இதை மாத்திரம்தான் நிலங்களாக பாவித்திருக்காங்க. அன்றைக்கே வீடுகள் வந்தாச்சு. அந்த 21வது காலத்தில் அந்த வில்லேஜ் சைட்டு புறம்போக்குன்னு சொன்னதுலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனாம் கமிஷனர் எழுதும்போது இது ரோடு இருக்குது, கெனால் இருக்குது, அதை தவிர இந்த 3 வீதிகளில் எல்லாம் வீடு மக்கள்லாம் குடியிருக்காங்கன்னு ஒன்று எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த 134 ஏக்கருங்கிறது வெளியிலாம் இருக்குது. எதுக்காக அது எழுதப்பட்டதுன்னா, எல்லோருக்கும் ஒரு தவறான கண்ணோட்டம், அதாவது 3 பிரகாரங்கள் மதில் சுவருக்குள்ளே எப்படி கட்டியிருக்க முடியும், அதனால் இது கோவில் சொத்தாக இருக்கும்னு அன்றைக்கி ஒரு கற்பனையில் இருந்தாங்க. அது தவறுங்கிறதுக்கோசம்தான் அந்த 21 காலத்தில் என்ட்ரியே அவங்க இது இனாம வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு மக்கள் குடியிருக்கிறார்கள்னு போட்டிருக்காங்க. இதில் 2 விதமான கேஸ் போச்சு. ஒரு கேஸ் இந்த பட்டா என்கொயரி 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அப்பீலில் ஹைகோர்ட்டில் போனோம். ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நிலம் கோவிலுக்கும் கடைசியில் பட்டா கொடுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு டைரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க ஹைகோர்ட்டில். என்ன டைரக்ஷனாக, வீடுகள் இருக்கிறது பூரா மேல் வாரமாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும், அனுமானிக்கணும். நிலங்கள் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கி இல்லை, 1963 நிலங்களாக இருக்கிறது பூரா இருவாரம், அதாவது குடிவாரம் அடிமனையும் டேக்ஸ் 2ஐயும் சேர்த்து கொடுத்ததா நீங்கள் அனுமானிச்சுக்கணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறார். யாருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாருன்னா, மாவட்ட நீதிபதிகிட்ட 28 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதை தவிர 10 கேஸ் வெளியிலாம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் சொன்னப்போ. அப்போ ரைட்டு, நீங்கள் இந்த வீடெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. மேல் வாரமாக ட்ரீட் பண்ணிக்கோ, நிலங்கள் இருந்ததெல்லாம் இருவாரமாக ட்ரீட் பண்ணிக்கோ, அனுமானிச்சுக்கங்கன்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்டே வாங்கினதுக்கப்புறம் இந்த கேஸை கீழ்மை நீதிமன்றத்தில் நடத்தலாமா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஜட்ஜி நான் நடத்துவேன், இந்த கேஸை நிறுத்துறதுக்கு எந்தவித ஸ்டேயும் இல்லை. நாங்களும் சரி நடத்தினோம். என்னென்னா, இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, மொத்தமே கோவிலுக்கு பாத்தியம் 329 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 28 கேஸில் உள்ள வீடுகள் அனைத்தையும் 3 மாதத்திற்குள் இடித்து கொடுத்து விட வேண்டும். அதாவது உயர் நீதிமன்றத்தில் மேல்வாரம்னு ட்ரீட் பண்ணலான்னு அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கா. அந்த டைரக்ஷனை கூட இந்த ஜட்ஜு மதிக்கலை. நான் மெரிட்டுக்கு வரேன். இப்போ அந்த கேஸில் என்ன நடந்தது, என்ன தவறுகள் நடந்தது, கீழ்மை நீதிமன்றத்தில் இது முதல்ல இந்த கேஸில் தான் மக்கள் இவ்வளவு பாடுபட்டு கிட்டத்தட்ட 384 ஆவணங்கள் தாக்கல் பண்ணியிருக்கு. வேறு இதுக்கு முன்னாடி இருந்த 1-2 கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெண்டிங்கில் இருக்குது.
அதெல்லாம் இவ்வளோ டாக்குமெண்ட்டும் கிடையாது. இப்போ நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு போட்டோம், என்ன இந்த நீதிமன்றம் தப்பு பண்ணியிருக்கு. முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கேஸுகள் எல்லாத்துலேயுமே இந்த டைட்டில் டீட்னு ஒன்று கொடுக்குறாங்க. IFR 1, டைட்டில் டீடு 1, இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் தூய பதிவேடு, இனாம் தூய பதிவேடு, இனாம் டைட்டில் டீட்னு ஒன்று. இந்த தூய பதிவேடுங்கிறது ரெவென்யூ ரெக்கார்ட் மாதிரி ஒரு 22 காலம் இருக்கும். அதில் என்னென்னு என்ட்ரி போட்டிருப்பான். அதில் தான் நான் சொன்ன மாதிரி 134 ஏக்கர் சொல்கிறதுக்கு ஒரு நத்தம் புறம்போக்குன்னு, இன்னொரு இடத்துல வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு, அப்புறம் இந்த கூட்டெல்லாம் சேர்த்து ஒன்று போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஒரு டைட்டில் டீட் பட்டயம் கொடுக்குறாங்க. இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டரில் 22வது காலத்தில் கையெழுத்து போட்டவருங்கிறவர் ராபர்ட் கிளெக், இனாம் கமிஷனர். அவரே தான் டைட்டில் டீட்லேயும் கைது போட்டிருக்காரு. டைட்டில் டீடில் சொல்லும் போது கவர்மெண்ட் ரெவென்யூன்னு தான் கொடுத்துருக்கு. 948 ரூபா 10 பைசான்னு போட்டிருக்கு. நாங்கள் என்ன சொன்னோம், இதை வாதாடுறது இதை இந்த டைட்டில் டீடு சொல்கிறது கவர்மெண்ட் அவங்க ரெவென்யூ தான் கொடுத்துருக்கான். இதை தாண்டி கோவிலில் வேறு எந்த டாக்குமெண்ட்டும் ஆவணம்னு எங்களுக்கு இருக்குது, ஆனாங்க தாக்கல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஆவணங்கள் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த டைட்டில் டீடில் 329 ஏக்கருக்கு கவர்மெண்ட் ரெவென்யூன்னு போட்டதை நாங்கள் என்ன அதை இன்டர்பிரிட்டேஷன் எப்படி கொடுத்தோம்னா, இந்த 948 ரூபா 10 பைசான்னு போட்டிருக்கான். ஆர்ஜிதம் பண்ணுறான், சொத்தை ரயில்வே லைன் போடுறதுக்கு ஆர்ஜிதம் பண்ணுறான், சுயேஜ் லைன் கழிவுநீர் சாக்கடைக்கான ஆர்ஜிதம் பண்ணுறான் அரசாங்கத்தில். அப்போல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கும்போது இந்த இனாம்ங்கிறதுனால மேல் வாரத்துக்கு என்னன்னு அவங்க முடிவு போட்டோம். அப்போ முடிவு பண்ணும்போது என்ன சொல்கிறான், கோவிலுக்கு மேல்வாரம் இருக்குது, அந்த மேல்வாரத்தான டேக்ஸை கழிக்கணும். கழிக்கும் போது என்ன பண்ணுறான், ஒரு 7 வால்யூமில் ரெக்கார்டு இருக்குது. அத்தனையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம். அதில் இவன் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு சொத்தை ஆர்ஜிதம் பண்ணும்போது மொத்தம் இனாமு கொடுத்தது 948 ரூபா 10 பைசா. இந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 ரூபா அப்படின்னு அதை போட்டு கழிக்கிறான். என்னென்னா கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய இனாமோட இது ஆர்ஜிதம் பண்ணவுடனே குறையிறது. ஏன்னா அந்த சொத்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போயிடுதுன்னா டேக்ஸ் கிடையாது. அந்த டேக்ஸை குறைக்கிறான். டேக்ஸை குறைக்கிறதுனால அந்த 948 ரூபா 10 பைசா அந்த டைட்டில் டீடு உரிமை பட்டயத்தில் கொடுத்ததையே அவங்களே அனுமானித்து இதுதான் கரெக்டு, இந்த 948 கழிக்கணும்னு பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் நீதிபதி என்ன சொல்கிறாரு, எங்கள் மாவட்ட நீதிபதி, கவர்மெண்ட் ரெவென்யூன்னு கொடுத்துருக்கு, வாஸ்தவம் ரொம்ப வெகிமெண்ட்டாக வாதாடுறாங்க, நிறையா சட்ட புஸ்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ரெவென்யூ ஒன்லின்னு சொல்லப்படலை அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி போடுறாரு. அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூன்னு கொடுத்துட்டு ஒன்லின்னு போடாதனால கவர்மெண்ட் ரெவென்யூ அதோட சொத்தையும் கொடுத்ததான் அனுமானிக்கணும். ரொம்ப சின்ன பாயிண்ட். ஒரு சொத்துக்கு அடிமனையின் உரிமை பெரிதா இல்லை டேக்ஸ் பெரிதா? அடிமனை உரிமை தான் பெரிது. இப்போ அடிமனை உரிமையை அரசாங்கம் கொடுத்துருப்பான்னா அடிமனை உரிமை அப்படின்னு அதில் நேராக ப்ராப்பர்ட்டியே கொடுத்துருக்கலாம். இவன் எதுக்கு கவர்மெண்ட் ரெவென்யூன்னு மாத்திரம் போடணும்? சரி, கவர்மெண்ட் ரெவென்யூன்னு போட்டால் அதை ஒன்லின்னு ஏன் போடணும்? இவர் கேட்குறாரு ஒன்லின்னு ஏன் போடலைன்னு. இப்போ கேட்குறாரு ரொம்ப சின்ன பாயிண்ட்டு. அந்நிய தேயிலே அந்த 1910 கவர்மெண்ட் ரெவென்யூன்னு போட்ட இனாம் பட்டயத்து அன்னைக்கு அதே தேதி தான் அது. IFRல கையெழுத்து போட்டதும் டைட்டில் டீடில் கையெழுத்து போட்டதும் ஒரே தேதி, ஏப்ரல் 1910. அந்த தேதி அன்றைக்கி ஒரே இதில் போடுறவரை இதில் மக்கள் குடியிருக்கான்னு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அங்கே போய் சொத்தை பூரா கோயிலுக்கு நெய் கொடுப்பாரா? இது எந்த விதத்தில் சாத்தியம் இல்லை. அப்போ கவர்மெண்ட் ரெவென்யூன்னு போட்டது அந்த மேல்வாரம் தானே இருக்கணும். அதை எப்படி இவர் ஒன்லின்னு போடுறார் ஜட்ஜி? அவராக ஒன்று எழுதுகிறார். இது வரலும் யாருக்குமே வராத ஒரு கற்பனை. அது ஒன்று முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்காரு. என்ன தவறு பண்ணியிருக்காங்க, இந்த கேஸ் நம்பர் 52 தான் இந்த வீடுகள் உள்ள 134 ஏக்கர். இந்த 134 ஏக்கருக்கு என்ன பண்ணுறாரு, வில்லேஜ் சைட்டு புறம்போக்குன்னு போட்டிருக்கு, ரொம்ப வாதாடுறாங்க. ஆனால் வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் கொடுக்குறாரு.
வில்லேஜ் சைட்டு புறம்போக்குன்னா தமிழில் கிராம நத்தம் ஒன்று. ரெண்டாவது அதே 52 இதுலேயே 16வது 16-17 காலத்தில் நத்தம் புறம்போக்குன்னு எழுதியிருக்கான் நீட்டாக. அந்த 134 ஏக்கருக்கு கீழே நத்தம் புறம்போக்கு. அந்த நத்தம் புறம்போக்கை எடுத்து தூக்கி போட்டார். இந்த வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு கிராம நத்தம் இல்லை. இவர் சொன்னது கரெக்டுன்னே வச்சுப்போம். அதாவது நத்தம் புறம்போக்கு இல்லை, வில்லேஜ் சைட்டு புறம்போக்குன்னு போட்டது நத்தம் புறம்போக்கு இல்லைன்னு சொல்லிட்டா அந்த வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு யாருக்கு போகும்? அரசாங்கத்துக்கா கோயிலுக்கா? யாருமே இல்லைன்னா அரசாங்கத்துக்கு போகணும். அப்போயுமே இந்த கேஸு தள்ளுபடி தானே போகணும். கோயிலுக்கு எப்படி எழுத முடியும் நீங்கள்? இந்த நீதிபதி, மாவட்ட நீதிபதி இந்த தவறை பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பெஞ்சில், இப்போ நம்ம மதுரை பெஞ்சில் வந்து ஸ்லாட்ஷிப் சிவி கார்த்திகேயன், ஸ்லாட்ஷிப் பிடி ஆஷா, நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் 3 பேரும் ஒரு பெஞ்ச். அந்த பெஞ்சில் வந்து இந்த நத்தம் புறம்போக்குனா என்னன்னு ஒரு கொஸ்டின் வரப்போ அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா 2 ஜட்ஜ்மெண்ட்டு வெவ்வேறு மாதிரி இருந்தது, அதை டிஸ்கஸ் பண்ணி இப்போ சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட்டில் 2 ஜட்ஜு என்ன இருக்காங்கன்னா, வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு 2 ஒன்று தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இந்த மாவட்ட நீதிபதி இந்த தவறு பண்ணதுக்கப்புறம் வந்த தீர்ப்பாகும். அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்லேயே அது இருக்குது. இவர் இந்த மாதிரி எழுதுறது வந்து நத்தம் புறம்போக்குன்னு ஒரு இடத்துல படிக்க மாட்டேன் மின்சத்தை எடுத்து அதுவும் எதுவும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவர் டாக்குமெண்ட்டை படிக்கலன்னு அர்த்தம். இல்லை படிச்சுட்டு நான் இப்படி தான் எழுதுவேன்னு அர்த்தம். ஆர்கியூமெண்ட்டு கிட்டத்தட்ட என்ன மாத்திரமே எங்கள் தரப்பில் மாத்திரமே 25 மணி நேரம் கேட்டிருக்கு. பல தடவை அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது எனக்கு மறைச்சிருத்து தெரியலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 3வது, இந்த ஆர்ஜிதம் பண்ணுறாங்க. ஆர்ஜிதம் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறான். அதாவது எங்களுக்கு கொடுத்த காம்பன்சேஷன் கம்மின்னு ஒருத்தன் போகிறான். கோவில் வந்து எனக்கு மேல்வாரம்னு கொடுத்தது தப்பு, 2மே எனக்கு கொடுக்கணும்னு போகிறான். கோர்ட்டு எல்லாத்தையும் மூடிவிட்டான். என்னென்னா உனக்கு மேல்வாரம் தாண்டா இருக்குது, உனக்கு அந்த காம்பன்சேஷனை வாங்கிக்க அப்படின்னு. 2 பேர் மாத்திரம் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் வரதாச்சாரின்னு ஒருத்தர் போகிறார். அந்த காலத்தில் 1944 ஜட்ஜ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு காம்பன்சேஷன் குறைவாக கொடுத்ததாக போகிறார். அதில் ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக தான் போகிறாரு. அதில் போய் ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டி ஃபைல் பண்ணுறான். அவர் ஜெயிக்கிறார். அதே வரதாச்சாரி இன்னொரு கேஸில் பஞ்சக்கரை ரோட்டுக்கு ஆர்ஜிதம் பண்ணும்போதும் மேலே போகிறார். அப்போ வந்து கோர்ட்டில் இது மேல்வாரம்னு சொல்லியிருக்கேன். அது இத்தனைக்கும் கட்டடம் இல்லை, விவசாய நிலம். விவசாய நிலத்துக்கு கோயிலுக்கு உரிமை இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் தாக்கல் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லைன்ட்டார். அடுத்த பாயிண்ட்டு, இந்த 150-200 வருஷமாக அனுபவத்தில் இருக்காங்க. அதாவது ஐஎஃப்ஆர் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டருக்கு முன்னாடி ஒருத்தன் அனுபவத்தில் இருந்துட்டால் அவனை டிஸ்டர்பே பண்ண முடியாது. இந்த கேஸில் என்னென்னா இனாம் ஃபேர் ரெஜிஸ்டரும் டைட்டில் டீடும் 1910 தான் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி 1870 ஒரு புக்லேயே இந்த ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எழுதுகிறான். ஒரு ட்ரிச்சினாப்போலி டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் பை லூயிஸ் மூர்னு ஒருத்தர். அதில் இந்த வீடுகள் எவ்வளோ இருக்குது, உத்தரவீதியில் 200 வீடு, சித்திரை வீதியில் 1000 வீடு, அடவஞ்சாரம் எவ்வளோ வீடு, தெற்கு வாசலில் இவ்வளோ கடை, வடக்கு வாசலில் இவ்வளோ கடை, அதெல்லாம் இருக்குது 1870. அதாவது 70ங்கிறது 40 வருஷம் ஐஎஃப்ஆருக்கு முன்னாடி. 1898 ரெவென்யூ ரெக்கார்டில் வந்து அன்றைக்கே கவர்மெண்ட்டில் நத்தம் புறம்போக்குன்னு போட்டான். அந்த புக்கும் போட்டிருக்கோம் உள்ளே. அதில் நத்தம் புறம்போக்குன்னே இருக்குது. இவர் நத்தம் புறம்போக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. அதாவது டெலிபரேட்டாக அந்த டாக்குமெண்ட்லாம் தூக்கி வச்சுட்டார். 4வது பாயிண்ட்டு, அனுபவ பாத்தியம். 100 வருஷத்துக்கு மேலே டாக்குமெண்ட்லாம் போடும். என்ன டாக்குமெண்ட் போட்டிருக்கோம்? 1875, 1880 இந்த இதெல்லாம் கிரைய பத்திரங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த பத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150 பத்திரம் போட்டிருக்கோம். இந்த 150 பத்திரத்தில் ஒரு திருக்கோயில் வக்கீல் ஒவ்வொரு பத்திரத்தையும் படித்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இந்த சொத்து இந்த இடத்துல உத்தரவில் இருக்கா, அடவளஞ்சானில் இருக்கா, கண்டித்தெருவில் இருக்கா, ஆறுமுகம்பிள்ளை தெருவில் இருக்கா அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு சர்வே நம்பரையாக கேட்டு வந்தார். அவர் கிட்டத்தட்ட 5 மாதம் கிராஸ் பண்ணார். அவரை
இதை என்ன பண்ணுறாரு இப்போ இந்த அவசரத்தில் ஒரு 7 ஆவணங்களை மாத்திரம் 7 நினைக்கிறேன் 8 இருக்கலாம். அந்த ஆவணங்களை மாத்திரம் எடுத்து எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஒருத்தன் கோவிலில் ஒரு ஊழியம் பண்ணுறான். அவன் ஊழியம் பண்ணான்னா அவன் பேருக்கு முன்னாடி இந்த ஊழியம் இன்னார் அப்படின்னு போட்டு ஒரு சொத்தை விற்கிறான். அந்த 7 டாக்குமெண்ட்டும் 8 டாக்குமெண்ட்டும் அதான். இவர் என்ன சொல்கிறார் நீதிபதி, இவன் கோயிலில் ஊழியம் பண்ணியிருக்கான், இவன் கோயிலில் ஊழியம் பண்ணியிருக்கறனால அந்த சொத்து பூரா கோவில்துன்னு எழுதுகிறார். சின்ன கேள்வி. அந்த காலத்தில் பேருக்கு முன்னாடி ஒரு மிராஸ்தார், விவசாயி, வழக்கறிஞர், ஒரு டாக்டர்னு போட்டு தான் எழுதுவான் பத்திரம். ஹவுஸ் ஒய்ஃப்னு போடுவாங்க, அதாவது வீட்டு குடித்தனம்னு போடுவாங்க லேடிஸுக்கு எழுதும்போது. இதை விட ஒன்று போடுவான், சுகவாசின்னு போடுவான். வேலை இல்லாதவன் சொத்து எழுதி கொடுத்தான்னா சுகவாசி அப்படின்னு முன்னாடி போடுவான். இந்த மாதிரி ஒரு அடமொழி கொடுக்கறது அவனோட தொழிலை குறிக்கிறதா இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன். அந்த காலத்தில் ஆதார் கார்டெலாம் கிடையாது. இவன் யார் இன்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அதை போடுறது. இந்த ஊழியம்னு போட்டதுனால சொத்து கோயிலுக்குன்னா எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது, தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு நீதிபதி அவர் அவருக்கு சம்பளம் உண்டு, அவர் சம்பாதிச்சு ஒரு சொத்தை வாங்குறாரு. நீதிபதி, நான் நீதிபதினு ஒரு கிரைய புத்தகம் வந்தால் சொத்துக்கு யாருக்கு, அவருக்கு போகுமா நீதித்துறைக்கு போகுமா? ஒன்று இந்த 7 டாக்குமெண்ட்டில், ஏன்னா அந்த காலத்தில் உத்தரவு சித்திரவு இதில் ஊழியம் கோயிலை சார்ந்தவங்க நிறைய, வேறு வேலை கிடையாது. வேறு என்ன வேலை இருந்தது அந்த காலத்தில்? ஒன்று விவசாயம் பண்ணணும், இல்லை கோவிலை சார்ந்து ஏதாவது வேலை இருந்திருக்கணும், அவ்வளோதான். இந்த காலத்துலனா இப்போ எல்லாம் வெளியில் வேலை பார்க்குறாங்க. இவர் அந்த 7 டாக்குமெண்ட்டை எழுதினவர் மிச்சம் ஒரு 150 டாக்குமெண்ட்டை என்ன பண்ணிட்டாரு, என்னால் படிக்க முடியவில்லை, அதனால் இந்த டாக்குமெண்ட்டை நான் ஏற்றுக்கலை. ஏன் இந்த தப்பை பண்ணார்னா, 12/2 அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறாரு. ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு டெக்கார்ட்ஸ் பெருசுன்னு போடுறார். 20ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறார். 8 நாளில் 8 நாளில் இந்த இவ்வளவு டாக்குமெண்ட்டையும் படிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முன்னாடி என்ன படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 100 டாக்குமெண்ட்டை என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி ஒரு நீதிபதி டாக்குமெண்ட்டெல்லாம் தூக்கி போட்டலாமா அப்படின்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. உங்களால் படிக்க முடியல, எழுத்து அந்த காலத்து எழுத்தாக இருக்குது, கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல வக்கீல்கிட்ட சொன்னால் அவன் டைப் படித்து என்ன இருக்குதுன்னு வாசகத்தை 2 பேரும் எண்ணி போட்டுருவான். 1. 2, கோவில் வக்கீல் அத்தனை டாக்குமெண்ட்டையும் படித்து தானே கிராஸ் பண்ணியிருக்கான். அவன் படிக்க முடிஞ்சால் அவங்களால படிக்க முடியலையா? என்னென்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இந்த நீதிபதிகிட்ட இல்லை. என்னென்னா தனியார் சொத்து இவ்வளோ இருக்கே அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை அவர்கிட்ட இல்லை. அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். அடுத்தது அனுபவ பாத்தியம். 100 வருஷத்துக்கு மேலே இருந்தால் என்ன? இதே நீதிபதி கரெக்டாக 21 நாள் முன்பு ஜனவரி மாதம் கடைசியில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒருத்தன் 12 வருஷமாக அனுபவத்தில் இல்லை அப்படின்னா அந்த சொத்து அவனை விட்டு போயிடும்னு எழுதியிருக்கார். இந்த கேஸில் அது பொருந்தாதுன்னு இவரே தான் எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது ஆர்டினரி மனிதன், தனி மனிதன், இது கோவில். கோவிலுக்கு என்ன சட்டம்? 30 செப்டம்பர் 1951 முன்னாடி ஒரு சட்டம் வந்தது. அது என்ன சட்டம்னா, ஒருத்தன் 12 வருஷம் அனுபவிச்சிட்டான் அப்படின்னா சொத்து அவன் கோயில் அகெயின்ஸ்டாக இருந்தாலும் பண்ணலாம். இப்போ சட்டம் வேறு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டான், இப்போ இந்த சட்டம் வந்திருந்தாலும் ஏற்கனவே 30 செப்டம்பர் 1951 முன்னாடி அவனுக்கு பழைய சட்டத்தில் ஒருத்தனோட ரைட்டு உரிமை வெஸ்ட்டாக இருந்ததுன்னா, இந்த கேஸில் வெஸ்டர்ன்னு எழுதியிருக்கார் ஐஎஃப்ஆரில், ஆயிடுத்துன்னா முடிஞ்சு போச்சு, அதை கேட்க முடியாது. அதற்கான பதில் இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கோம். இதை ஒரு 4 நாள் பேசியிருக்கோம். ஒரு இடத்துலையும் பதில் கிடையாது. கோவில் அதனால் அட்வைஸ் பொசிஷன் வராது, அவ்வளோதான், முடிச்சுட்டார். டாக்குமெண்ட்டாக படிக்க வேண்டியதில்லை, அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் தூக்கி போட்டார். இவராக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறார் கவர்மெண்ட் ரெவன்யூக்கு, கவர்மெண்ட் ரெவன்யூ ஒன்லின்னு. அதுவும் தவறு. வில்லேஜ் சைட்டு புறம்போக்குக்கு இவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு, நத்தம் புறம்போக்கு, அதுவும் அபத்தம். இதை தவிர மேலே ஒன்று போய் எழுதியிருக்காரு, அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஐ எம் கிரிட்டிசைசிங் ஒன்லி த ஜட்ஜ்மெண்ட், நாட் தி ஜட்ஜ். இந்த நீதிபதி இந்த திருக்கோயிலுக்கு
வந்து போகிறவர், வழிபடுறவர். அதாவது 10 நாளைக்கு ஒரு தடவை வர்றதா கேள்வி நான் பார்த்ததில்லை. ஆனால் வந்துட்டு போகிறார். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, இதில் ஒரு சில பேராகிராஃபு எழுதியிருக்கார் உள்ள. அந்த பேராகிராஃப் எல்லாம் யாரும் ஆர்கியூ பண்ணலை. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி நான் அங்கே பார்த்தேன், இதை பார்த்தேங்கிறலாம் இவர் உள்ளே போய் பார்த்துருக்கார். இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு நீதிபதி, அந்த நீதிபதி முன்னாடி ஒரு திருக்கோயிலோட கேஸ், இவ்வளோ ஊரோட கேஸ் இருக்குன்னா இவர் அந்த கோயிலுக்கு போகலாமாங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது இன்அப்ராப்ரியேட் இல்லைன்னு சொல்கிறா. அவரோட கான்ஷியஸுக்கு தான் ஒன்றும், அதாவது நீதிபதி அவருக்கே தான் பதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, இதை ஜஸ்டிஸ் ஹேஸ் டு பி டன் அண்ட் ஆல்சோ சீம்ஸ் டு பி டன். நீதி மாத்திரம் பரிபாலனம் பண்ணால் பத்தாது, பரிபாலனம் பண்ண மாதிரியும் இருக்க வேண்டும். இப்போ அந்த 2வது இதுக்கு வயலேட் ஆகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நீதிபதி வந்து கோவிலுக்குள்ளே போய் நான் அதை பார்த்த மாதிரி இது பர்சனலாக எழுதியிருக்காரு. பர்சனலாக எழுதுறதுக்கு 2 வக்கீலுக்கும் நோட்டீஸ் கொடுத்து இவர் எல்லாரையும் கூட்டின்னு போய் பார்த்துருக்கணும். அதை பார்க்கல. அது இன்அப்ராப்ரியேட். என்னை பொறுத்தவரைக்கும் இன்அப்ராப்ரியேட். We are not criticizing the judge, I am criticizing only the judgment. ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஆப்சர்வேஷன் இருக்குது. அந்த ஆப்சர்வேஷனை யாருமே பேசலை. பேசாத ஒன்று இவர் பார்த்ததா எழுத முடியுமான்னா சிவில் கேஸில் முடியாது. இதை பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். இது ஏற்கனவே பல எஸ்டிஏ, அதாவது இனாம் ட்ரைபுனலுக்கு மேலே போய் நிறையா கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயில் இருக்குது. கேஸில் முடிஞ்சு போயிருக்கு, கோவிலுக்கு சொத்து. அந்த கேஸுகள் அனைத்துமே ஒரு கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செக்ஷன் 44ன்னு சொல்லுவோம், ப்ரிசம்ஷன் அப்படின்னு. கோவிலுக்கு கொடுத்துருந்தா அதை வந்து 2 வாரமாகவும் பாவிக்க வேண்டும்னு ஒரு ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்குது. அது ஆனால் பட்டா என்கொயரிக்கு அந்த சட்டத்துக்கு போகும்போது தான் பார்க்கணும். அது அந்த கேஸ் எல்லாம் பார்த்தாங்க. பட் இந்த சிவில் சூட்டில் வரும்போது அதை பார்க்கக்கூடாது, தனியாக டைட்டில் ப்ரூவ் பண்ணோம்னு அவரே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் எழுதியிருக்காரு, திருக்கோவிலும் கொடுத்துருக்கான். இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, இப்போ ப்ரிசம்ஷன் இருக்குது, எவ்வளவு ஆவணங்கள் போட்டோம், டைட்டில் டீட்லேயே உனக்கு இல்லாத போகுது, ஐஎஃப்ஆர்லேயே உனக்கு இல்லாத போகுது, எங்கேருந்து வந்து இந்த ப்ரிசம்ஷன்? சரி, ப்ரிசம்ஷனில் என்றைக்கு தான் இந்த ப்ரிசம்ஷனை வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? இவ்வளோ ஆவணங்களுக்கும் இந்த ப்ரிசம்ஷன் கட்டுப்படுத்தாது, அதை தூக்கி போடணும், ரிபட் பண்ணிடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் கண்ணை மூடிண்டா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, கண்ணை திறந்தால் தான் டாக்குமெண்ட். இந்த கேஸில் நீதிபதி எங்களோட ஆவணங்களை கண்ணை மூடின்னு தான் பார்த்துருக்காரு. அதில் ஒன்றும் எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் வந்து மேல்முறையீடு தான் செய்யணும், வேறு ஒன்றும் வழி கிடையாது. அதாவது இட் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கோர்ட். நம்ம வி கேன் ஹாவ் அவர் கிரீவன்ஸு. ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணிட்டாரு, லீகலாக தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்பீல் தான் போகணும். அப்பீல் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் இவ்வளவு ஆனதுக்கப்புறம் இதை வந்து இடித்து கொடு வீடுகளை அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. ஏன்னா கட்டடத்தை பொறுத்து பல ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம உயர்நீதிமன்றம் இருக்குது. அதில் இஸ் லார்ட்ஷிப் சிறப்பு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்கார் 2003. அது கட்டடத்தில் வந்து அடிமனை கோவிலுக்கு இருந்திருந்தாலும் சட்டத்துங்கீழே அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும், நீ காலியெல்லாம் பண்ண முடியாது, இடிக்க முடியாதுன்னு அது பழைய 10 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து எழுதி தான் இருக்காது. அந்த தீர்ப்பையும் தூக்கி போடுறார். அடிமனை ஒன்றுன்னா முடிஞ்சு போச்சுன்னு டூயல் போட்டால் கொடுத்துருக்காங்க, அதையும் தூக்கி போடுறார். அதாவது என்னென்னா ஸோ ப்ரிஜிடிஸ்ட். நான் கோயிலுக்கு தான் நான் எழுதுவேன். இவர் என்ன பண்ணார், இந்த கேஸ் நாங்கள் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல நாள், குறைஞ்சது ஒரு 3 நாளாவது 4 நாளாவது இருக்கும், நான் ஒன்லி எ ரெக்கார்டிங் ஜட்ஜ் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் எப்படி போய் சுப்ரீம் கோர்ட் போக போகிறீங்க, நான் வெறும் ரெக்கார்டிங் ஜட்ஜி தானே. ரெக்கார்டிங் ஜட்ஜுங்கிற வெறுமை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்துருக்கலாம், தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு எங்களை பொறுத்தவரையிலும் சட்டத்திற்கு புறம்பானவை, பெர்வர்ஸ். ஒரு இன்டென்ஷன், ஒரு ஜட்ஜு நீதிபதி வந்து கோவிலாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் ரெண்டையும் ஒரே திராசில் வைக்கணும். ஒரு
இங்கே மாத்திரம் இல்லை, பல நீதிபதிகள் என்ன நினைக்கிறான், இந்த சொத்தெல்லாம் நம்ம மீட்டு கொடுக்குறோம். வி கால் இட் அஸ் அ ஜுடிஷியல் ஓவர் ரீச். அரசாங்கம் செய்ய வேண்டியதை, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செய்ய வேண்டியதை கோர்ட் எடுத்துகிட்டு செஞ்சு கண்டெம்ட்டு அது இதெல்லாம் உத்தரவு போடுறோம். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ இது என்ன ஆகும் நமக்கு தெரியாது இதில். ஆனால் இதுக்கு மேலே எப்படியும் மக்கள் வந்து மேல்முறையீடு செய்வார்கள் நினைக்கிறேன். செஞ்சாங்கன்னா அப்புறம் கோர்ட்டில் என்ன முடிவாகும்னு தெரியாது. இப்படியே விட்டாங்கன்னா எல்லாத்தையும் இடிச்சு, ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் திருக்கோயில் இடம்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். தற்போது வீடெல்லாம் இடின்னு தான் உத்தரவு போட்டிருக்காரு. நாளைக்கு எக்ஸிக்யூஷன் போடுவான், போட்டு இப்படியே விட்டுட்டா இடித்து காலி பண்ணி கொடுக்குறோம். இதில் என்னன்னாக்க கேஸ் போட்டிருக்கிறதுல பெரும்பாலான கேஸ் பார்த்திங்கன்னா ஏழையோட கேஸ் தான் மாட்டிருக்கு. ஒரு 600 சதுரடி 700 சதுரடி பெரும்பாலான கேஸ். ஏன்னா அவன் போய் என்னவோ தெரியாதனமாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ண போயிட்டான், மாட்டிக்கிட்டான். இதே ரியல் எஸ்டேட் முதலைகள், ஷார்க், இவங்கெல்லாம் பிரமாதமாக கட்டியிருக்கான், எல்லாம் ஹோம் ஸ்டே கட்டியிருக்கான், அதை கட்டியிருக்கான். அவனுக்கெல்லாம் இது வரலும் எந்த கேஸும் கிடையாது. தேவஸ்தானத்தில் கேஸ் போடுறதுக்கும் தயாராக இல்லை. எதுன்னு உங்களுக்கு நான் அதை எதுனாலன்னு நான் சொல்ல விருப்பப்படலை. ஆனால் போடலை, கேஸ் போடலை. போட்டவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு, அவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு குழந்தை படிப்புக்கு, குழந்தை கல்யாணத்துக்கு ஏதாவது போய் மார்ட்கேஜ் போடணும், ஒரு கடன் வாங்கணும் பேங்க்லன்னா இப்போ எதுவுமே முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. இது அதுக்கு மேலே விழுந்த பெரிய இடி. இது ஒரு செட்பேக்கான பெரிய செட்பேக் மக்களுக்கு. மக்கள் இப்பயும் விழிப்புணர்வோடு இல்லைன்னா அடுத்த கட்டம் எல்லாருக்கும் கேஸ் வரும். கேஸ் வந்தால் இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுத்தா என்ன ஆகும்னா அதோட விளைவு ஊரையே எல்லாம் காலி பண்ணிட்டு போடும். பெருமாளை தான் நினச்சிருக்காரான்னு தெரியாது எனக்கு, ஆனால் தேவஸ்தானம் நினச்சிருக்கேன். இன்றைய தெரியல ஹெச்ஆர்என்சி, கோவில், கவர்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். இந்த கேஸ்லேயே முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தாலுக்கா ஆஃபீஸ், ஸ்கூல், இது எல்லாமே கோர்ட்டு கட்டடமும் இருக்குதுல்ல, இவ்வளவும் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, கோவிலில் இந்த கேஸ்லாம் நடந்துட்டுருக்கப்போ நாங்கள் நடத்தும் போது கவர்மெண்ட் பில்டிங்லாம் நீ ஒன்றும் ஆக்ஷன் எடுத்தியான்லாம் கேட்டுன்னு வந்தோம். உடனே இப்போ 2022 கோவிடுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் கொடுத்தவங்க என்ன பண்ணணும், நீங்கள் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்செக்கரை காப்பாற்றணுமா இல்லையா? இப்போ கார்ப்பரேஷன் பில்டிங்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பெரிய இடம் இருக்குது, இதுக்கெல்லாம் வாடகை போட்டால் பல லட்ச ரூபா ஆகும். இவங்க என்ன உண்மையோ அதை எழுதணுமா இல்லையா? நீங்கள் இனாம் பேரேஜஸில் இதாண்டா இருக்குது, டைட்டில் டீடில் இதான் இருக்குது, உனக்கு இதுக்கு மேலே கிடையாதுன்னு பதில் போடணுமா? இன்னி வரலும் பதில் போடணும். என்னை வந்து கேட்டாங்க கார்ப்பரேஷனில் என்ன பண்ணலான்னு. நீ முதல்ல நீ எந்த பக்கம், எங்கள் பக்கம் இருக்கியா, திருக்கோயில் பக்கம் இருக்கியான்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு வாடா. நான் போனவன் தான் இது வரலும் பதிலும் கொடுக்கல. இப்போ அதுக்கெல்லாம் வாடகை போட்டாங்கன்னா அதுக்கு 1 கோடி ரூபா மாதம் கொடுக்கணும் இவங்க அரசாங்கத்தில், கார்ப்பரேஷனில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இந்த மாதிரி ஆகிடும். அதாவது சொத்தே இல்லாத ஒரு திருக்கோயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கறதுக்குன்னு ஆரம்பிச்சிட்டா கவர்மெண்ட்டும் ஹெச்ஆர்என்சி, கார்ப்பரேஷன் எல்லாம் ஒன்றாயிட்டான். இப்போ பதில் கொடுக்கறதுக்கு தயங்குறான். ஏன்னா பதில் கொடுத்து இது கோயிலுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டா அது மக்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கொடுக்க மாட்டேங்கிறான், இனி வரலும் கொடுக்கல. அதனால பார்ட் ஆஃப் ரெக்கார்டு, ஏன்னா கொடுத்ததா நோட்டீஸ் கொடுத்ததா கோர்ட்டில் வந்து போடுறான், பதில் கொடுத்துருக்கானா, பதில் கொடுக்கலன்னு அதையும் சொல்கிறான். அடுத்த ஸ்டேஜ் அதுதான். கோர்ட்டு கையில் ஒரு நீதிமன்றத்திட்ட ஒரு கட்டடம் இருக்குது, கிழச்சித்திரையில் ஒன்று இருக்குது. கோர்ட்டுக்கும் தெரியும், அவங்க அனுபவத்தில் தான் இருக்குது. இந்த ஜட்ஜுக்கும் அது தெரியும். கேஸ் போட்டது பூரா கோவில் தான் போட்டது. அவங்க வாதம் வந்து முதல் பாயிண்ட்டு இனாம் தேவதாயம்னு போட்டுட்டாய் ஐஎஃப்ஆரில், சொத்து எங்களுது முதல் வாதம். ரெண்டாவது டைட்டில் டீடில் கொடுத்துட்டான், அது லேண்டும் சேர்த்து. மூணாவது ஐடல் வந்து ஒரு மைனர் மாதிரி, அவங்களுக்கு காலாவதி சட்டம் பொருந்தாது, நீங்கள் 100 வருஷம் அனுபவத்தில் இருந்தாலும் பொருந்தாது இப்படின்னு ஒரு ஏற்கனவே இனாம் ட்ரைபுனலில் எங்களுக்கு தீர்ப்பாயிடும். இந்த 4 பாயிண்ட்டை பேசுகிறாங்க. நான் ஒவ்வொன்றா வரேன். முதல்ல மைனர்னு எடுத்துக்குவோம். ஐடல் மைனராக இல்லையாங்கிறது அது 2ஆக பிரிக்கணும். இப்போ
இப்போ கிராமத்து கோயில் இருக்குது, பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது, செலவு பண்ணுறதுக்கு காசு வசதியும் இருக்காது. அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என்ன சொல்கிறான், பேரன் பேட்ரியே அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதாவது அவங்கள மைனர் மாதிரி நினச்சி கோர்ட்டே அவங்களுக்கு கார்டியனாக போய் கேஸ் நடத்துறதுக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பிரின்சிபலை எடுத்து இந்த மாதிரி பெரிய திருக்கோயிலுக்கு அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணும்போது இவங்க 100 சிப்பந்தி இருக்கான், நினச்சா 10 பில்டோசரை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இவங்கெல்லாம் கிராமத்தில் உள்ள கோயில் மாதிரி பார்க்க முடியாத ஆளுங்களா? அவங்களுக்கு இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா கோர்ட்டு ஒன் சைடட் ஆகிற மாதிரி ஆகிடாதா? கோர்ட்டில் எல்லோரும் ஒன்று தானே. பேரண்ட் பேட்ரிய பிரின்சிபல் அந்த சொத்தை காவந்து பண்ணணும்னா அவனுக்கு சாதகம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒழுங்காக கேஸ் நடத்துதா, கேஸை போட்டிருக்காங்களா, இல்லைன்னா போட சொல்லி அதுதான் பண்ணலாம் வழிய தீர்ப்பு அவனுக்கு கொடுன்னு சொல்லி அந்த பேரண்ட் பேட்ரிய பிரின்சிபலில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த மைனர் நீதிமன்றத்தில் திருக்கோவிலை மைனர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு 1971 2019 அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் வரையிலும் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. நம்ம உயர்நீதிமன்றம் தான் கன்சிஸ்டண்ட்டாக தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா மைனர் மைனர் மைனர். இன்றைக்கி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான். இந்த ஜட்ஜு மைனர் தான் எழுதுகிறான், ஆனால் லிமிட்டேஷனை பற்றி எழுதலை. ஆனால் அயோத்தி ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, பாப்ரி மஸ்ஜித் இடித்து கோயில் கட்டினாங்களே, அந்த தீர்ப்பில் ஐடல்லாம் மைனர் கிடையாது காலாவதி சட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி 5 ஜட்ஜு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இன்றைக்கி. அதனால் காலாவதி சட்டத்திற்கு ஐடல் மைனர் கிடையாது. இதை நம்ம பேசினோம். காலாவதி சட்டம் ஏன்னா 30 செப்டம்பர் 1959 தேதிக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் சொத்து அவங்கள்ட்ட போயிடுதுங்க. அது அவர் மைனர் ஐடல் மைனர் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி 700 பக்கத்தில் எந்த இடத்துலையும் எழுதலை. அந்த 700 பக்கத்தில் கிட்டத்தட்ட 600 பக்கம் சொன்ன வாதுரைகள் இதுதான். கேஸில் தீர்ப்புங்கிறது வெறும் 100 பக்கமும் அதுக்கு குறைவாக தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த தேவதாயம் அப்படின்னு சொன்னதுனால திருக்கோயில் சொத்துன்னு சொல்கிறான். என்னென்னா மேல்வாரம் கொடுத்தாலோ இருவாரம்னா குடிவாரம், கீழே இருக்கிற சைட்டு டேக்ஸு ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறது தான் இருவாரம். மேல்வாரமாக கொடுத்தாலும் இருவாரமாக கொடுத்தாலும் அந்த காலம் 2ல் தேவதாயம்னு இருக்கும். தேவதாயம்னா என்ன, அந்த இனாம் கொடுத்தது ஒரு ரிலீஜியஸ் கிராண்ட்டுங்கிற மாதிரி அர்த்தம். கோவிலுங்கிற அவசியம் இல்லை, ரிலீஜியஸ் கிராண்ட்டு. சில கேஸில் கோயிலாக இருக்கும், சில கேஸில் வேறு ஒரு இதாகவும் இருக்கும். கோயிலுக்குன்னு அவசியம் இல்லை, ரிலீஜியன்னா இப்போ மட்டும் கூட இருக்கலாம். அதனால் ரிலீஜியஸ் கிராண்ட்டுன்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்கிறாங்க, தேவதாயம்னு போட்டாலே சொத்து கோயிலுக்குடான்னு ஆரம்பிச்சிட்டோம். அது மேல்வாரமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், இருவாரமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். பழைய தீர்ப்புகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் தேவதாயம்னா ஜட்ஜு பூரா கண்ணை மூடினா கோயில் சொத்துங்கிறான். அதில் தான் ஆரம்பித்த இந்த ப்ராப்ளம். இன்னொன்று, இந்த ஐஎஃப்ஆரில் இருக்கிறது காலம் கேஸ் நம்பர் 52 பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை கோயில் வழக்கறிஞர். ஏன்னா இந்த கட்டடங்கள் இருக்குது, கட்டடங்கள் இனாம் ஒழிப்பு சட்டத்தில் கோயிலுக்கு எந்த வித உரிமையும் இல்லைன்னு தான் சட்டம். அந்த சைட்டு அவன் ஓனர் இல்லை, சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறவன், வீடு கட்டினவன் அடிமனை இல்லைன்னு சொன்னால் அந்த அடிமனை கவர்மெண்ட்டுக்கு போகும்னு சட்டம். இதை பேசினா கஷ்டம் சொல்லி பேசவே இல்லை. நாங்கள் 15 ஜட்ஜ்மெண்ட் அதில் கொடுத்துருக்கோம், அவர் அதை பற்றி டச்சே பண்ணலை. டைட்டில் டீடை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ரெவின்யூன்னு கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ரெவின்யூ ஆன் லேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால சொத்தையும் கொடுத்ததா அர்த்தம் அப்படின்னு தான் பேசுகிறார். அதை இப்போ ஒன்லீன்னு இல்லை, அதனால் லேண்ட்ஸையும் கொடுத்ததா அர்த்தம்ங்கிறார். ஆனால் இந்த நீதிபதி அதை பார்த்தாரான்னு தெரில. நான் பல டைட்டில் டீடுகளை பார்த்துருக்கேன். சொத்து கொடுத்துருந்தாங்கன்னா சொத்தையே அதில் கொடுத்தா மாதிரி ரெகக்னைஸ் பண்ணியிருப்போம். கவர்மெண்ட் ரெவன்யூ ஆன் லேண்ட்ஸுன்னு போட்டிருக்க மாட்டான், லேண்டுன்னே போட்டிருப்போம். சொத்தை கொடுத்ததாகவே போடுவோம். இப்போ இனாம் கமிஷனருக்கு சொத்து ஏற்கனவே இருக்குது, அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா லேண்ட் இருந்தால் அவருக்கு என்ன கஷ்டம் லேண்டுன்னு எழுதுறதில்ல? ஏன் கவர்மெண்ட் ரெவன்யூன்னு எழுதணும்? இனாமில் 2 இருக்குது.
ஒன்று அடிமனை சொத்தையும் கொடுக்கலாம், அதோட டேக்ஸையும் கொடுக்கலாம், அது ஒரு வகை. இன்னொன்று டேக்ஸை மாத்திரம் கொடுக்கலாம், அடிமனையை மாத்திரம் கொடுக்க முடியாது. மனையும் டேக்ஸும் கொடுக்கணும், இல்லை டேக்ஸை மாத்திரம் கொடுக்கணும். அவங்க இப்போ என்ன சொன்னால் அடிமனையும் டேக்ஸும் கொடுக்குறாங்களாம். நான் சொல்கிறேன் டேக்ஸ் மட்டும்தான் கொடுத்ததா சொல்கிறேன். ஆனால் இதில் ஏன் இந்த குழப்பம் வந்ததுன்னா, அந்த ஐஎஃப்ஆரில் வந்து உங்களுக்கு 52 கேசஸ் இருக்குது. 52ல் 1லேருந்து 27 வரலும் 4 பிரகாரத்திற்கு உள்ள இடங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிறது. கோயிலுக்குள்ளே இருக்கிறது கோயில் சொத்து, அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த 27க்கு அப்புறம் 2 வந்து ரெசம்ஷன்னு போட்டிருப்பாங்க, அதையும் வெளியில் எடுத்துடுறாங்க, இனாம்லேருந்து எடுத்துடுறாங்க. 30லேருந்து 50 இது பூரா ரோடு, வாய்க்கால், வாய்க்காலோட பண்டு, கரை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமும் எடுத்துடுறாங்க. 51, 52, 51 40 சென்ட்டு, இன்னொன்று 134 ஏக்கர் 40 சென்ட். இது 2 தான் சைட்டு புறம்போக்குன்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுலேயுமே வந்து 2வது காலத்து தேவதாயம்னு இருக்கிறதுனால மொத்த சொத்தும் எங்களுக்கு கொடுத்ததான் ஆகும். நாங்கள் எங்களோட வாதம் என்ன இருந்ததுன்னா, இவ்வளவு பெரிய சொத்து, அதாவது இவ்வளோ பெரிய சொத்துன்னா 329 ஏக்கரை அந்த காலத்தில் ஒருத்தம் கூட குடி இல்லையா ராஜா கொடுக்கும்போது, எவனுமே இல்லாமல் இந்த வனாந்தரமாக இருந்ததா? ஒன்று, இந்த கோயில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டினா 4 பிரகாரத்துக்குள்ளதே பெரிய கோயில். இது இந்த பெரிய கோயில் இருக்கிறதுக்கு ஒரு குடிமகன் கூட இந்த ஊரில் இல்லாமல் ஒரு கோயில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு வாதத்தை நாங்கள் வச்சோம். ஏன் வச்சோம்னாக்க, அரசாங்கம் அந்த காலத்து மன்னர்கிட்ட இவ்வளவு நிலமும் யாருமே விவசாயம் பண்ணலை, யாருமே இல்லை, எல்லாம் ஆற்று பாசனம். நம்ம ஊரில் காவேரி கொள்ளடம் பாசனம், காவேரி பாசனம் எல்லாமே காவேரி பாசனம். இவ்வளோ போகிற ரிவருக்கு பேங்க்கில் அரசு என்ன வந்து அவன் என்ன கல்டிவேட் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு. இதுக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறது. ஏன்னா கரிகாலன் எப்போ கட்டினார அண்ணே, எதுக்காக கட்டினாருங்க? இதெல்லாம் நம்ம இப்போ எங்கே போய் சொல்கிறது, லேண்ட் இருந்ததுக்கு சொல்கிறேன். அதாவது வாய்ப்பில்லை. இதை எந்த ஒரு ராஜாவும் 16ஆவது நூற்றாண்டுலையோ 17ஆவது நூற்றாண்டுலையோ வேறு ஒருத்தன் உழவனை பண்ணிகிட்டு இருக்கும் போது இவன் எடுத்து தூக்கி மொத்த சொத்தை கொடுத்துருக்க முடியாது. ஆனால் டேக்ஸை கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சட்டம் என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு 5 ஏக்கர் 2 ஏக்கர்னு ஒரு கம்மியான இடத்த கொடுத்தால் அது மொத்த சொத்தையே கொடுத்ததா இருக்கலாம். அதிகமாக கொடுத்தா அது டேக்ஸ் மொத்தம் கொடுத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதையும் நம்ம கொடுத்தாலும் அவர் பார்க்கல. இப்போ இந்த கேஸில் 300 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இது மொத்தமும் அவனுக்கு கொடுத்துருக்கோம்னா அவங்களுக்கு என்ன கண்ணை மறைக்கிறதுனா, 3 சுவர் இருக்குது, அதுக்குள்ளே இவங்கெல்லாம் இருக்கானே, எப்படி உள்ளே வந்தான் ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய வாதம் என்னன்னா, 4 சுவர் தான் கோவில், அதுக்கப்புறம் ஏற்பட்டது ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டு தான் இதை வழியே 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வந்தாங்களோ தெரியாது. 1753 புக்கில், ஒரு புக்கில் 1700 புக்கில் இதை பற்றி 40,000 குடிமகன்க இந்த ஊரில் இருந்தானே க்ளீனாகவே போட்டிருக்காங்க. 150 வருஷத்துக்கு பதிவு பண்ண டாக்குமெண்ட்டுகள் இருக்குது. அதுக்கும் மேலே ஒருத்தன் எவ்வளவு தான் ப்ரூவ் பண்ணோம்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் சொத்து 12 வருஷம் ஆச்சுன்னா அவன் சொத்து அவன் தங்குறான். அதே ஜட்ஜி 12 வருஷம் ஆச்சு உனக்கு காலாவியில் போயிடுத்துறான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. 15 நாள் கழிச்சு 20 நாள் கழித்து உனக்கு 150 வருஷம் இருந்தாலும் காலாவியில் போகாதெல்லாம் கொடுத்துட்டு போடாங்கிறாரு. தட் இஸ் தி இன்கன்சிஸ்டன்சி. கோயில் தரப்பில் இதுதான், அவங்கள்ட்ட வேறு டாக்குமெண்ட்டும் கிடையாது. அதாவது முதல்ல போட்டது வந்து ஐஎஃப்ஆர் மற்றவங்க தான் போட்டாங்க, டைட்டில் டீடை போடவே இல்லை. டைட்டில் டீடை நாங்கள் தான் போட்டோம். அப்போ டைட்டில் டீடு எங்கள்கிட்ட இருக்குது, வேறு ஒரு கேஸில் போட்டிருக்கோம்லாம் சொன்னான். கடைசியில் வாதம் போது என்ன சொல்கிறான் அவன், இந்த டைட்டில் டீடே பொய்யே, பிரதிவாதி ருஜி பண்ணலன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பேசினார். ஆனால் அதை எழுதுலதில் டைட்டில் டீட் நாட் ப்ரூவ்டுன்னு பேசினார். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற டைட்டில் டீடு நான் வேறு கோர்ட்டில் போட்டிருக்கேன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கான். அடுத்த பாயிண்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கோவிலில் அவங்க சாட்சியாக விசாரிக்கிறான். அனந்தராமன்கிறவரை ஒருத்தர் முதல்ல விசாரிக்கிறான். அவன் இந்த டைட்டில் டீடில் கவர்மெண்ட் ரெவென்யூ கொடுத்துருக்கானா? ஆமாம்.
டைட்டில் டீடில் கவர்மெண்ட் ரெவன்யூ வேறு ஒன்றும் கொடுக்கலையா? ஆமாம். கவர்மெண்ட் ரெவன்யூக்கு அப்புறம் உனக்கு எப்போ சொத்துனா வேலை ஆவணங்கள் இருக்குது, வேறு ஆவணங்கள் எதுவும் தாக்கல் பண்ணல. அனுபவம் உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் எந்த காலத்துலேயும் அனுபவித்ததே கிடையாது. எந்த காலத்துலையும், அதாவது ஒரு 2 வாரம் கிராண்ட், அதாவது 2யுமே அரசாங்கம் கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த இனாம்தார் அனுபவத்தில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கணும். இந்த கேஸில் அந்த மாதிரி ஆக்கிரமிப்புக்கான வேலையே இல்லைன்னா அவனே சாட்சி சொல்லியிருக்கான். எங்கள் தரப்பில் நிறையா பேர் சாட்சி சொல்லியிருக்கான், அந்தந்த அவன் கேஸுக்கு சொல்லியிருக்கான். சரி, என்ன எழுதுகிறார் நீதிபதி? கோவிலை பொறுத்து சாட்சி சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. கோவிலோட சாட்சியை, அவனுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதாவது அவங்க எதை வேணால் சொல்கிறாங்க, கோயிலை கட்டுப்படுத்தாது. நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க, உங்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உளறி இருக்கீங்கன்னு ஒரு லைன் எழுதுறாரு. அதாவது தப்பாக சொல்லியிருக்காங்க. என் பாயிண்ட்டு 40 வயசுக்காரனுக்கு 1870 பற்றி என்ன தெரியும்? ரெக்கார்டு தான் பேசும், ஆவணங்கள் தான் பேசும். மக்கள் நீதிபதி வந்து அவன் பார்ட்டி வந்து அவன் இந்த மாதிரி உளறியிருக்கான்னு சொல்கிறீங்க, ஆனால் கோயிலேருந்து வந்து சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் அட்மிட் பண்ணியிருக்கான், சொத்தே இல்லைன்னு அட்மிட் பண்ணியிருக்கான், அதுதான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அந்த அட்மிஷனை விட்டுட்டு தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டால் அவங்க வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தாது. அதுக்கு மேலே ஒன்று போகிறாரு. கோவிலே ஒரு 5 பத்திரங்களில் இன்வால்வ் ஆகிருக்கு. 1963 தெற்கு சித்திரையில் அவங்களே ஒரு சொத்தை கிரையம் வாங்கலாம். 1902 ஒரு தனியார் என்ன பண்ணுறான், அவன் சொத்தை இந்த கோவில் ட்ரஸ்டிக்கிட்ட, கோவிலுக்கே ரங்கநாதசாமி கோவில் ரெப்ரசன்ட் பை ட்ரஸ்டி, அந்த ட்ரஸ்டிக்கிட்டே சொத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கலாம். 3வது தெற்கு வாசலில் ஒரு 2 கடை இருக்குது. தனுர்ராஜ சுவாமிஜின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், 1931 அவர் தனியார்ட்டேருந்து வாங்குறாரு. வாங்கி அவர் கோவிலுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வைக்கிறார். அந்த 2 கடையை எழுதி வச்சு கோவிலும் அதை வாங்கி, கோவில் இந்த மாதிரி தனுராஜ சாமிக்கு பாத்தியப்பட்ட சொத்து, அவர் எங்களுக்கு திருக்கோயிலுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வச்சு எங்கள் அனுபவத்தில் உள்ள சொத்தை நாங்கள் வாடகை கொடுக்குறோம்னு ரெஜிஸ்டர் பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சொத்து பூரா உங்கள்தான் இருந்தால் இந்த ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்லாம் வந்திருக்குமா அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாரு அதில் நீதிபதி, திருக்கோவில் இதெல்லாம் கட்டுப்படுத்தாது, அந்தந்த காலத்தில் ட்ரஸ்டி ஏதாவது எயிட்டு போவா, அதனால் கட்டுப்படுத்தாது. இப்போ ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அந்த காலத்தில் இருந்த, இப்போ கேஸ் போட்டவன் யார், சாமியாக போட்டிருக்கேன், இப்பயும் அதே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்கான். கடைசியில் இன்னொரு பாயிண்ட்டு, டெக்னிக்கல் பாயிண்ட், கோவிலுக்கு ட்ரஸ்டீஸ் இருந்தாங்க. ட்ரஸ்டீஸ் தான் கேஸ் போடணும் சட்டப்படி. இது வந்து 2 டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதி கொண்ட 2 ஜட்ஜ்மெண்ட், 2003 ஒன்று, 2023 ஒன்று வந்திருக்கு. அந்த 2023 கேஸு இது பத்மாவதிங்கிற தாக்கல் பண்ணி அப்பீலில் ஸ்ரீரங்கம் கோயில் தான் அதுவும். அதில் என்ன பண்ணுறாரு ஜட்ஜு சேஷசாயி நீதியரசர், ட்ரஸ்டி தான் போடணும், இந்த மாதிரி ரெக்கவரி ஆஃப் பொசஷன் சூட்டுக்கு சுவாதீனம் கேட்டு போட்டால் ட்ரஸ்டி தான் போடணும், மிச்ச ஜட்ஜ்மெண்ட்லாம் தப்புன்னு எயிட்டார். இவர் என்ன சொல்கிறார், அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நான் எடுத்துக்க மாட்டேன், என்னை கட்டுப்படுத்தாது, ஒர்ஷிப்பர்னு போடுவேங்கிறார். ஒரு நீதிபதி கீழே இருக்கிற நீதிபதி டிவிஷன் பெஞ்சை சொன்ன 2 நீதிமன்ற தீர்ப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் ரைட், அதாவது கட்டடம் இருந்தால் கோவிலுக்கு கிடையாதுன்னு சொன்ன சிற்புருக்கரும் 2 நீதிபதி தான், அதையும் தூக்கி வைக்கிறார். 100 வருஷம் அனுபவம் இருந்தால் கோயில் கேட்க முடியாது, ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட்டோ 4 ஜட்ஜ்மெண்ட்டோ இருக்குது, கோயிலுக்கு கேட்காது, அதையும் கட்டுப்படுத்தாதுங்கிறார். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, கண்ணை மூண்டா ஆவணங்கள் இல்லை, கண்ணை மூடினா எதிர்த்தரப்பில் தீர்ப்புகள் இல்லை. இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். நிறையா பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்ன, டைட்டில் டீட்லேயே கவர்மெண்ட் ரெவன்யூன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்லின்னு நாம் போயோ இல்லை எந்த நீதிபதியோ இன்றைக்கி ஒரு வார்த்தையை சேர்க்க முடியாது. ஏன்னா டைட்டில் டீட் கொடுத்தது அந்த காலத்தில், அதில் என்ன வார்த்தை போட்டிருக்கோ அதை தான் பார்க்கணும். அது எனக்கு மேலே உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ கண்டிப்பாக அந்த வாதம் ஏற்கப்படும். 2வது, வில்லேஜ் சைட்டு புறம்போக்கு அப்படின்னு போட்டால்
அதுவே வீடுகள் இருக்குது, மக்கள்கிட்ட தான் சொத்து இருக்குங்கிறதையும் எயிட்டான் அந்த ஐஎஃப்ஆர்லேயே. அப்படி எயினதுக்கப்புறம் அதுவே 45 வருஷத்துக்கு முன்னாடி, சட்டத்துக்கு முன்னாடி அப்படி எயினதுக்கப்புறம் இன்றைக்கி அது 2008 வந்து 1910 சொன்னதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட இந்த கேஸெல்லாம் போட்டிருக்காங்க. ஐஎஃப்ஆர்லேயே அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கு. இனாம் ஒழிப்பு சட்டத்திலையும் கட்டடம் இருக்கிறது கோயிலுக்கு பாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அதுக்கு தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், மேலே கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வி ஹேவ் டு ஃபைட் தி சிஸ்டம், அவ்வளோதான்.